கரூர் பெருந்துயரம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் இரண்டாவது முறையாக விசாரணைக்கு ஆஜரானார். கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் முதற்கட்ட விசாரணைக்காக விஜய் நேரில் ஆஜராகியிருந்தார். அன்றைய தினம் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. கரூரில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தவறியது காவல்துறைதான் என சிபிஐயிடம் விஜய் குற்றம் சாட்டியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காவல்துறையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றியே தனது பரப்புரை வாகனம் சென்றதாகவும் விஜய் விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. கரூர் பெருந்துயரம் தொடர்பான வழக்கில் விஜயின் பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி மாதத்தின் மத்தியில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய 2ஆம் கட்ட விசாரணை நிறைவு பெற்றது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் துருவி கேள்விகள் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் விசாரணை முடிந்த பின்னர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து தாவேகா தலைவர் விஜய் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார். செய்தியாளர்களை பார்த்ததும் காரில் இருந்து கீழே இறங்கி வந்த அவர் ஊடகத்தினரை பார்த்து உற்சாகத்துடன் கையசைத்து விட்டு சென்றார். தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக சிடிஆர் நிர்மல்குமார் வேதனை தெரிவித்தார். விஜயை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சிபிஐ சம்மன் ஏதும் வழங்கவில்லை எனவும் அவர் விளக்கமளித்தார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையிலேயே நயினார் நாகேந்திரனால் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டதா என ஊடகங்கள் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் என சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நயினார் நாகேந்திரனின் குற்றச்சாட்டு குறித்து ஊடகங்கள் விவாதித்திருக்க வேண்டும் என கூறினார். தமிழ்நாடு ஆளுநர் உரையுடன் நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமை கூடுகிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கும் கூட்டத்தில் அரசின் சாதனைகள், கொள்கைகள் அடங்கிய உரை வாசிக்கப்பட உள்ளன. செவ்வாய்க்கிழமை தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மரபுப்படி உரையை முறையாக ஆளுநர் RN ரவி வாசிப்பாரா என கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளியேறிய நிலையில் இம்முறை ஆளுநரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டப்படவில்லை என கூறுவது பொய் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். 1967ஆம் ஆண்டு தொடங்கி 2011ஆம் ஆண்டு வரை 43 அணைகள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு பகுதியில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்த பன்னாட்டு மையத்தை நவம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த கோவளம் அருகே ECR OMR சாலைகளுக்கிடையே நெம்மேலி பகுதியில் 342 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட உள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகத்தை அதிகரிக்கவும் நீர் வழங்கலை பரவலாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விருதுநகர் கலைஞர் திடலில் 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. திமுக MP கனிமொழி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் விவசாய சங்கங்கள், வணிகர் சங்கங்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரிடம் கருத்து கேட்டனர். மக்களை தேடிச் சென்று அவர்களது கோரிக்கைகளை ஏற்று அதை அறிக்கையாக வெளியிடுவதுதான் திமுகவின் நோக்கம் என்று கனிமொழி MP தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்பை உள்ளடக்கிய ஒன்றாக திமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றார்.
சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 25வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி சென்றவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து பள்ளிக்கல்வி அதிகாரிகளோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். பணி நிரந்தர கோரிக்கை குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக சத்துணவு ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சத்துணவு ஊழியர்களின் இந்த போராட்டத்தால் மதிய உணவு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடைமுறையின் கீழ் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 13,03,487 பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர். 18ஆம் தேதியுடன் அவகாசம் முடிவடைந்த நிலையில் மேலும் 12 நாட்களுக்கு அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அதிரடியாக 1360 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதன்படி தங்கத்தின் விலை கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 13,450 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,07,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தான்தோன்றி மலையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. 3 பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 9 காவலர்கள் சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகி சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக வெளியான தகவல் தவறானது என தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை தனியரசு சந்தித்து பேசியதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் முதலில் தகவல் வெளியானது. சமவேலைக்கு சமபூதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டம் 25 நாட்களாக நீடிப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்த எந்த கவலையும் இல்லாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை விலகிவிட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. 2003ஆம் ஆண்டு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையே நிர்மூலமாக்கிவிட்டு அதிமுக இப்போது நீலி கண்ணீர் வடிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவித்தார். அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் பழனிசாமி ஏன் பதறுகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். திமுக கஷ்டப்பட்டு தயாரிக்கும் தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அப்படியே காப்பி அடித்து சொல்வதாக அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு தாங்கள் பெண்களுக்கு இலவசம் அறிவித்தால் எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கு அறிவிப்பதாகவும் அவரது வாக்குறுதியை யாரும் நம்பவில்லை என்றும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த முதற்கட்ட தேர்தல் அறிக்கையால் திமுகவின் கூடாரம் நடுங்கி போயிருப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் நடுவன்கோட்டை கிராமத்தில் திண்ணை பிரச்சாரம் செய்த அவர் EPS-இன் அறிவிப்புக்கு மக்களிடத்தில் பெரும் வரவேற்பு உள்ளதாக கூறினார். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க பாஜக முயற்சித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அதிமுக பெரிய கட்சி என்பதால் கூட்டணி பலத்தை மக்கள் பார்க்க மாட்டார்கள் என கூறினார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை ஒட்டித்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வாக்குறுதிகளை அறிவித்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருக்கிறார். சென்னை பெரம்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள்தான் பொருளாதாரத்தை ஆராய்ந்து அறிவிப்பார்கள், வெற்றி பெற மாட்டோம் என நிச்சயித்துக் கொண்டவர் எதை வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என கூறினார்.
ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி ரயில் மறியல் போராட்டம் நடத்திய வழக்கிலிருந்து அமைச்சர் கோவி செழியன் உள்ளிட்டோரை விடுவித்து தஞ்சாவூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2017 ஜனவரி 20 அன்று கும்பகோணத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கோவி செழியன், கல்யாணசுந்தரம் எம்பி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை முன்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணுவம், கடற்படை, வான்படையின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி தர்கா தரப்பு மனுவை தள்ளுபடி செய்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை முக்காணிப்பட்டியில் ஆரோக்கிய அன்னை தேவாலய பொங்கல் விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. இதில் அதிக காளைகளை அடக்கி அசத்திய மதுரையைச் சேர்ந்த வீரர் துளசிராமுக்கு ஹோண்டா ஷைன் பைக் பரிசாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே விதிமுறைகள் மீறி செயல்படும் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் கிரஷர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குளவாய்ப்பட்டி கிராமத்தில் செயல்படும் கல்குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக ஆழத்தில் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கிராமத்தினர் குற்றம் சாட்டினர். மெட்ரோ ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கைகள் ஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என திடீர் சோதனைகள் நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கான இருக்கையை விட்டுத்தர மறுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டம் கூத்தங்குழியில் தூண்டில் வளைவை கடலுக்குள் நீட்டித்து தரக்கோரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூத்தங்குழி கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இக்கிராமத்தில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மீண்டும் உறைபனி சீசன் துவங்கிய நிலையில் புல்வெளிகள் மீது வெண்பனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளித்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பரவலாக மழை பெய்ததால் உறைபனி பொழிவு இல்லாத நிலையில் மீண்டும் துவங்கியுள்ளது. அதன்படி காந்தல், தலைக்குந்தா பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பழங்குடியினர் பிரிவில் சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட காட்டுநாயக்கர் சமூக மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடியும் பழங்குடியினர் பிரிவில் சேர்க்கப்படவில்லை எனவும், ஒரே குடும்பத்தில் பிறந்த 4 பிள்ளைகளுக்கு வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என சான்றிதழ் வழங்கப்படுவதால் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. அம்பாசமுத்திரம் வனக்கோட்டகத்திற்குட்பட்ட முண்டன்துறை, பாபநாசம், கடையம், அம்பாசமுத்திரம் ஆகிய வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் வனத்துறையினர், கல்லூரி மாணவர்கள் என சுமார் 170 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் உரிய சட்டம் கொண்டுவரக் கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கியும் அது முறையாக கிடைக்கப்பெறவில்லை என கூறி மதிவண்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள உடல்நலம் பாதிக்கப்பட்ட கணவரை மீட்டுத்தர கோரி அவரது மனைவி மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தை சேர்ந்த பிரபு என்பவரை இலங்கை கடற்படையினர் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். இதனிடையே பிரபு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருந்து இல்லாமல் தவித்து வருவதாக அவருடைய மனைவி வேதனை தெரிவித்துள்ளார். அரியலூர் அருகே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்க 101 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்ட நிலையில் வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமினாபாத் பகுதியில் 101 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைய உள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேளி கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது ஆட்சியர் அவர்களை சந்திக்க மறுத்ததால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். அலுவலகத்தின் பின்பாதை வழியாக ஆட்சியர் சென்றது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஆன்லைனில் முன்பதிவு செய்வதை எதிர்த்து ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு ஜல்லிக்கட்டு பேரவையினர் கைது செய்யப்பட்டனர். வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டுக்காக ஆன்லைன் முன்பதிவை எதிர்த்த ஜல்லிக்கட்டு பேரவையினருடன் அதிகாரிகள் ஏற்கனவே நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. விழுப்புரம் அருகே சாலையாம்பாளையத்தில் கிராம மக்கள் பயன்படுத்தும் பொது சாலையை ஆக்கிரமித்துள்ள தனி நபர்களிடமிருந்து சாலையை மீட்டுத்தரக் கோரி கிராம மக்கள் ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டனர். பள்ளி, கோவில் என அனைத்து இடங்களுக்கும் செல்ல பயன்படுத்தப்பட்ட பொது சாலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் முள் மற்றும் கற்களை போட்டு தடை செய்துள்ளதால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். மதுரையிலிருந்து பழனி நோக்கி பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து பின்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 20 பயணிகள் காயமடைந்தனர். சமயநல்லூர் அருகே பேருந்து சென்றபோது ஆக்சில் தனியாக கழன்று ஓடி பேருந்து விபத்தில் சிக்கிய நிலையில் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கரூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த குப்பை லாரியில் இருந்த குப்பைகள் சாலையில் சிதறியதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. கோயம்புத்தூர் மாநகராட்சி குப்பை லாரி அரியலூரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திருக்காம்புலியூர் ரவுண்டானா அருகே லாரி கவிழ்ந்த நிலையில் 4 மணி நேரமாகியும் அகற்றப்படாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் துவங்கியிருக்கும் நிலையில் கூமாப்பட்டியில் நெற்களம் இல்லாததால் விவசாயிகள் ரகுமத் நகர் புதிய பாலத்தில் நெற்கதிர்களை உலர வைத்தனர். பாலத்தை நெற்களமாக பயன்படுத்துவதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக கூறியிருக்கும் விவசாயிகள் நெற்களங்கள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே சூரிய மினுக்கன் கிராமத்தில் குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மின் கோபுரங்களை அகற்றக் கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை வீசி எறிந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்ற போலீசார் ஏற மறுத்தவர்களை குண்டுகட்டாக கைது செய்ததோடு 2 இளைஞர்களை மட்டும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். நாகப்பட்டினம் நகராட்சியின் 22வது வார்டு அதிமுக கவுன்சிலர் மணிகண்டன் என்பவர் அந்தமான் ஆழ்கடலில் தங்கள் கட்சி கொடியை பறக்கவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நண்பர்களுடன் அந்தமானுக்கு சுற்றுலா சென்ற போது கடலில் நீந்திய அவர் ஆழ்கடலில் அதிமுக கொடியினை பறக்கவிட்டு வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராகி வரும் சம்பா நெற்பயிர்களில் குலை நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் நெல்மணிகள் கருக்காயாக மாறி மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேளாண் துறையினர் உடனடியாக ஆய்வு செய்து நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அடுத்த செங்காடு பகுதியில் தொடர்ந்து முரம்பு மண் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு குரங்குக்குட்டை என்ற இடத்தில் 100 நாள் பணி தொடங்கிய பின் முரம்பு மண் கொள்ளை அதிகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பத்தில் 2 கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே வளர்ந்திருந்த கஞ்சா செடியை போலீசார் அகற்றினர். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை ஓரத்தில் கஞ்சா செடி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 1 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த செடியை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் சீறி பாய்ந்த நிலையில் மாடுபிடி வீரர்கள் களத்தில் மல்லு கட்டி பரிசுகளை குவித்தனர். பொங்கல் விழாவை ஒட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் திருச்சி, கரூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 600 காளைகள் பங்கேற்ற நிலையில் 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். பக்கத்து வீட்டு பெண்ணிடம் கொடுத்த தங்க நகையை மீட்டு தருமாறு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் தீக்குளிக்க முயன்ற நிலையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். நொண்டிமேடு பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் கணவர் இறந்துவிட்டதால் தனது தந்தையோடு வசித்து வரும் நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு சந்திரிகா என்பவருக்கு பண உதவிக்காக 7 சவரன் தங்க நகையை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எலச்சிபாளையத்தில் தவேக கட்சி அலுவலகத்தை கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். பின்னர் எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய தவேக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய அவர் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து சரி செய்து கொடுப்பதில் கவனம் செலுத்துமாறு நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார்.
அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயாத் அல் நயானை டெல்லி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் மோடி ஆரத்தழுவி வரவேற்றார். பின்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபருக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க இயற்கை வேளாண் விவசாயிகள் உள்ளிட்ட 10,000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் என சமூகத்தின் பல்வேறு தரப்பினரும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. பாஜக தேசிய தலைவர் பொறுப்புக்கு தற்போதுள்ள செயல் தலைவர் நிதின் நபீன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் நிதின் பாஜக தேசிய தலைவராக முறைப்படி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் வரும் 21ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வருகை தரவிருக்கிறார். 23ஆம் தேதி பிரதமர் மோடியின் வருகைக்கு முன்பாக அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் MM கீரவாணியும் அவரது குழுவினரும் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலை புதிய வடிவத்தில் அரங்கேற்ற உள்ளனர். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 2500 இசைக்கலைஞர்களுடன் சேர்ந்து இசைத்து காட்டவிருப்பதாக கீரவாணி கூறியுள்ளார். அரசியல் உள்ளிட்ட துறைகளில் விஷயங்கள் சீராக நடக்க தொடங்கும் போது இளைஞர்களிடம் பொறுப்புகளை கொடுத்துவிட்டு பழைய தலைமுறையினர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழைய தலைமுறையினர் படிப்படியாக பொறுப்புகளிலிருந்து விலகி வேறு வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் ஆண் நண்பருடன் தனிமையில் இருந்ததை பார்த்த 5 வயது மகனை மாடியிலிருந்து தூக்கி வீசி கொன்ற வழக்கில் இரக்கமற்ற தாய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஜோதி ரத்தோர் என்பவர் தமது மகனை மாடியிலிருந்து தூக்கி வீசிவிட்டு தவறி விழுந்ததாக நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்தது. காஷ்மீரின் கிஷ்துவார் பகுதியில் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் தொடர் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் 7 ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி கலவர வழக்கில் விசாரணையின்றி நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதால் மாணவர் தலைவர் உமர் காலித்தின் வாழும் உரிமை மறுக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அதிருப்தி தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டியளித்த DY சந்திரசூட் தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் உமர் காலித்தின் ஜாமீனை மறுப்பது சரியல்ல என்றார். கேரளாவின் கொல்லம் பகுதியில் முதல்வர் பினராயி விஜயன் சென்ற காரை மறித்து கருப்பு கொடி காட்டியதாக காங்கிரஸ் பெண் நிர்வாகி உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். கேரள காங்கிரசின் மாநில மீனவர் அணி நிர்வாகிகளான தீபக், ஆல்பர்ட் உள்ளிட்டோர் மீனவர்களின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதில் அரசு காலதாமதம் செய்வதாக குற்றம் சாட்டி கருப்பு கொடி காட்டி முழக்கமிட்டுள்ளனர். பீகாரில் அரசு மருத்துவமனையில் பாதுகாவலர்கள் புடைசூழ புகைப்பிடித்தபடி சென்ற ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் MLA-வின் செயல் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை வழக்கில் கைதானவர் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் போட்டி போட்டு 19 பியர் குடித்த 2 மென் பொறியாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் கொண்டாட சொந்த ஊர்களுக்கு வந்த பண்டவாரி பள்ளி கிராம இளைஞர்கள் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தினர். அப்போது யார் அதிகமாக பியர் குடிப்பது என்ற போட்டியில் மணிக்குமார் மற்றும் புஷ்பராஜ் இருவரும் தலா 19 பியர் குடித்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தனர். பிராந்திய எல்லை தொடர்பான தகராறால் கொலம்பியாவில் 2 ஆயுத குழுக்களிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் இடதுசாரி கொரில்லா பிரிவைச் சேர்ந்த 27 பேர் கொல்லப்பட்டனர். மெண்டோசாவின் பிரிவுக்கும் ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவின் அரசாங்கத்திற்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் கொலம்பியாவின் புரட்சிகர ஆயுத படைகள் அமைப்பில் இருந்து பிரிந்த 2 போட்டி பிரிவுகள் இடையே மோதல் நிலவி வருகிறது. நடிகை த்ரிஷாவும் நயன்தாராவும் சொகுசு படகில் சூரிய அஸ்தமனத்தை ரசித்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளனர். இருவரது நட்பை பறைசாற்றும் வகையில் முஸ்தபா பாடலுடன் பகிரப்பட்ட இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. T20 உலகக் கோப்பையில் இந்தியாவில் நடைபெறும் ஆட்டங்களில் விளையாட மறுத்து வரும் வங்கதேச அணியின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ள ICC அந்த அணிக்கு காலக்கெடு விதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் வங்கதேச அணி இந்தியாவில் விளையாடுகிறதா இல்லையா என்பது குறித்து அறிவிக்க வேண்டும் என கெடு விதித்துள்ள ICC அப்படி விளையாட மறுத்தால் வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணியை விளையாட வைக்க திட்டமிட்டுள்ளது.
தோல்வியிலிருந்து பாடங்கள் கற்று இந்திய அணியை பல இடங்களில் மேம்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் தோல்வி அடைந்து இந்திய அணி தொடரையும் இழந்த நிலையில் அந்த போட்டியில் தங்களது ஆட்டம் ஏமாற்றம் தருவதாக அமைந்ததாகவும் கில் கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டனாக மிச்சல் மார்ஷ் தொடரும் நிலையில் சீன் அபவுட், சேவியர் பார்ட்லெட், ஜாக் எட்வர்ட்ஸ், கேமரூன் கிரீன், டிராவிஸ் ஹெட், ஆடம் ஜாம்பா உள்ளிட்டோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் அதிக ரன் குவித்தவர்கள் பட்டியலில் நியூசிலாந்து வீரர் டேரல் மிட்சல் 9 ரன்களில் முதலிடத்தை தவறவிட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான தொடரில் 352 ரன்கள் குவித்ததன் மூலம் இந்த பட்டியலில் அவர் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 29 செல்போன்களை திருடிச் சென்ற இளைஞரை 24 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்து பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ரெங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு வசமாக சிக்கினார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிப்பதற்காக உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்ட நபர் மீது போலீசார் தண்ணீரை ஊற்றி தடுத்து நிறுத்தினர். தனது ஊரில் தன்னிடம் கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணத்தை திரும்ப பெற்றுத்தரக் கோரி தற்கொலைக்கு முயற்சித்த லட்சுமணன் முன்னதாக பூச்சிக்கொல்லி மருந்தையும் குடித்ததாக கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கரும்பு கடிக்கும் போட்டி, பொங்கல் வைக்கும் போட்டி, இசை நாற்காலி, உரியடி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நொரச்சிவளவு ஸ்ரீ சக்தி ஓங்காளியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளை ஏராளமான பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். தை 5ஆம் நாளில் ஆண்டுதோறும் கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். ரியல்மி நிறுவனத்தின் P4 பவர் மாடல் ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவில் விரைவில் அறிமுகமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10,001 mAh என்ற அதிக திறன் கொண்ட பேட்டரி கொண்டிருந்தாலும் இந்த போன் வெறும் 219 கிராம் எடை மட்டுமே கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் 1650 முறைகளுக்கு மேல் சார்ஜ் செய்த பின்னரும் பேட்டரியின் திறன் உறுதிமிக்கதாக இருக்கும் என்றும் அந்நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.